மீனாட்சி திருக்கல்யாணம் அன்று செய்ய வேண்டிய தானம் பற்றி தெரியுமா? கணவன் மனைவிக்குள் இருக்கும் பிரச்சனைகள் தீர, கணவன் மனைவி ஆயுள் முழுவதும் ஒன்றாக வாழ, மனைவிக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் பெற இன்றைய தினம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். திருமண வயதில் இருக்கும் உங்களுடைய பெண் குழந்தைக்கு சீக்கிரம் திருமணம் நடக்க வேண்டும் என்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இன்றைய தினம் மே மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை மீனாட்சி திருக்கல்யாணம் நடைபெறவிருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு இன்றைய தினம் கல்யாணம். மீனாட்சி சொக்கநாதர் திருக்கல்யாண வைபவம் என்றும் இதை சொல்லலாம். கோடான கோடி தேவர்கள் ஆசீர்வாதம் செய்ய இந்த திருக்கல்யாணம் பல லட்ச பக்தர்களுக்கு முன்னால் நடக்கும். இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம், வேண்டுதல்களும் நம்முடைய குடும்பத்திற்கு பல வகையில் நன்மையை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இன்றைய தினம் கட்டாயம் மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும். நல்ல தாழம்பூ குங்குமம் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இந்த குங்குமத்தை நீங்கள் 11 பேருக்கு தானம் கொடுக்கலாம். அல்லது 21 பேர், 51 பேருக்கு கூட தானம் கொடுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். குறைந்தபட்சம் 5 பேருக்காவது இன்றைய தினம் நீங்கள் தாழம்பூ குங்குமத்தை வாங்கி அம்மன் கோவிலுக்கு எடுத்துச் சென்று அம்மன் பாதத்தில் அந்த குங்குமத்தை வைத்து அர்ச்சனை செய்து மீண்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். கோவிலுக்கு வரும் பெண் பக்தர்களுக்கு இந்த குங்குமத்தை உங்கள் கையால் தானம் கொடுக்கும்போது கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். ஓம் க்ளீம் மீனாட்சி தாயே போற்றி ஓம் என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி இந்த குங்குமத்தை தானம் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் பலிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த விரிசல் சரியாக வேண்டும் என்று மனைவி இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்களுடைய பெண் பிள்ளைக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.